ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்குட் கேம் சீசன் 2. ஸோ இந்த ஸ்குட் கேம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஓப்பனாக இத்தனை பேர் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்குட் கேம் பார்ட் 2 வந்துட்டு லைக் சீசன் 2 வந்துட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 7 பார்ட்டில் வந்துட்டு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்ப அது எந்த மாதிரி முடிச்சு விட்டாரா இல்லை என்ன பண்ணாரா அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ வாங்குற முடிவுகளெல்லாம் இது உங்கள் மாஸ்டர். ஸ்குட் கேம் பற்றி கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் என்னன்னு தெரில. எனக்கு அஃபிஷியலாக வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி உள்ள சீரீஸ் எல்லாம் பிடிக்குது. பட் ஆனால் அந்த சீரீஸை நான் வந்துட்டு மேலோட்டமாக பார்க்க ஆரம்பித்தேன். அது ஒவ்வொரு சீன் பை சீன் வந்துட்டு போக அது ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நான் கண்டிப்பாக அந்த இதை வந்துட்டு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு வாவ், ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு. திரும்ப அங்கே ஏர்போர்ட்ல போயிட்டு இல்லை அப்புறம் ஒருத்தரை பார்த்துட்டு திரும்ப மாத்திட்டு திரும்ப வராரு அப்படிங்கிற ஒரு பேக்கப் நடக்கும்போது வந்து இவர் கண்டிப்பா அவங்களை பிடிப்பாரா, பிடிக்க மாட்டாரா, இல்லை என்ன மாதிரி மாறி இருக்கும், அந்த கேம்ல எல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு மனசுக்குள்ள எல்லாம் நிறைய இருந்துச்சு. என்ன திரும்ப கேமுக்கு அனுப்பு. சரி அப்படின்னு இந்த சீசன் 2க்காக நிறைய நாள் வெயிட் பண்ணி இப்பதான் சீசன் 2 வந்து பார்த்தா அந்த ஒரு வெப் சீரிஸ்ல வந்துட்டு இருக்கிற சேஞ்சஸை விட நம்ம ஹீரோவுக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. இட்ஸ் லைக் அவர் வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு ரத்தக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒருத்தனோட மனசை பாதிக்கும். இப்போ எப்படி அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆயிரக்கணக்கான பேரோட இருக்கிற அந்த இறப்பில் இருக்கிற அந்த ஒரு பணம் தான் அந்த ரத்தக்கரை படிஞ்ச ஒரு பணம். ஸோ அந்த பணம் எல்லாம் இவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இவரை நிம்மதியாக இருக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு கில்ட்டி ஃபீலிங். என் கூட இருந்து எல்லாருமே போயிட்டாங்க, நான் எப்படி இதை ஆன் பண்றது, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படி மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகி கடைசியில இவங்களை பிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஸோ தட் மீன் பை அவருக்கு நிறைய பணம் இருக்குது. ஸோ அந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா மிஷின் கன்ஸ் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது, தீவை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் போராடுறாரு. அவங்க கூட தான் நம்ம சண்டை போடணும். பட் இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த வெப் சீரிஸ்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம்ல, ஒருத்தர் வந்துட்டு போலீஸா ஒருத்தர் முகமுடி போட்டுக்கிட்டு இங்க வந்துட்டு அவரை ஒருத்தனை பிடிக்க போகும்போது அன்பார்ச்சுனேட்லி மறுக்கி ஆயிடுவாரு. பட் ஆனால் அவர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவர் இதுல இது பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த கேமை நடத்துறவரே அவர் தான். பட் அவரே வந்துட்டு ஒரு கேம் விளையாடுற மாதிரி ஒரு வயசான ஒருத்தர் காமிப்பாங்க. அப்ப அவர் இறந்துட்டாரு. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் இன்னொருத்தருக்கு, அவர் மகனா இருக்கலாம், மேபி எனக்கு தெரியல, மகன் இல்லை, அவருக்கு அடுத்த இதுல இருக்கிறவர். ஸோ அவரு வந்து இதுல நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்துட்டு உள்ள வர்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சமப்பெரிய ட்விஸ்டா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சம்டைம்ஸ் டபுள் கேரக்டரா இருப்பாங்களோ அப்படி மாதிரிலாம் தோணுச்சு. எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கேம்ல ஒரு ஈடுபாடுல இருந்தாரு. சில விஷயங்கள் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா ஒரு செட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு, இவர் தான் இப்படிதான் அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஹீரோ கேரக்டர் இருக்குல்ல, இவரையே விட்டு வைக்கணும் அப்படி மாதிரிதான். ஏன்னா எல்லா செட் ஆஃப் இதுலயும் வந்துட்டு குடிபட்டாச்சு, சில சீக்வன்ஸ் அங்கே நடக்குது, இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் இவரை உயிரில் வச்சிருக்காங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இட்ஸ் லைக் வின் பண்ணி போயிட்டாரு. வின் பண்ணி போனதுக்கு அப்புறம் திரும்ப இங்க வரன்னு ஆசைப்படுறாரு. அஸ்லைக் அவங்க எல்லாரும் குடிக்கிட்டு இருக்காரு. திரும்ப வரலான்னு சரி ஓகேவா அங்க விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து சில விஷயங்கள் பண்ணி மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கு அப்புறமா அவரோட உயிரோட வர்றதுக்கு காரணம் இல்ல அவர் உண்மையில் செத்துட்டாரா, இல்ல அதோட முடிஞ்சா, கேம் நடந்துட்டு தான் இருக்கும், இவரை முடிச்சாச்சு, அப்படி கேமை முடிச்சிட்டாங்களா, இப்படி மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு கிளைமேக்ஸ் எபிசோட் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் உன்ன கேம்க்கு வரவேற்கிறேன். இந்த ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண கேம். அந்த கண்ணை மூடிட்டு திரும்பி பார்த்துட்டு மியூசிக் ஓடிட்டு
ஆனால் மற்ற கேம் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் ஒரு 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 விஷயம் அந்த 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 பிஸ்கட் கேம் இருக்குல்ல, அம்பர்லா ட்ரையாங்கிள் அந்த அந்த கேம் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட். ஆனால் அது வந்துட்டு அந்த இதில் வரல, பட் அது சம ஒரு ட்விஸ்ட் தான். நீங்கள் பார்க்கும்போது புரியும். அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இடம் கோவியால் அப்படி மாதிரி இருந்துட்டு. ஸோ அதை நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரியும், பட் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அதை இன்னும் எதிர்பார்க்காத விதமாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அப்படியே போக 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 இந்த எபிசோட்ல வந்துட்டு நிறைய வழிகளை பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்த பெயினை விட வந்துட்டு இந்த எபிசோட்ல, ஃபர்ஸ்ட் எபிசோட்னா இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்த இதை விட இந்த சீசன்ல வந்துட்டு நிறைய பெயின்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. இட்ஸ் லைக் ஒரு பெண் வந்துட்டு பிரெக்னன்சியா இருந்தாங்க, ஒரு குழந்தை வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி இந்த பெயினை காமிச்சிட்டாங்க. எப்படின்னா ஒரு குழந்தை வந்துட்டு நல்ல ஒரு சுட்டியா ஒரு குழந்தை, பட் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்துட்டு பிளட் கேன்சர் இருக்கு தெரியுது. அவங்க அப்பா வந்துட்டு கடைசியில் பார்த்தா இங்க வந்து நிற்கிறாரு. ஒருத்தங்களோட ஒரு பையன் வாங்குற கடனுக்காக வந்துட்டு ஒரு அம்மா இந்த கேமுக்கு வந்து நிற்கிறது. அண்ட் வந்துட்டு ஒருத்தன் யூடியூப்ல வந்து நிறைய ஒரு பிட்காயின் மாதிரி ஏதோ ஒன்று சீட்டிங் பண்ணி அவன் நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தா அவனும் நாசமா போய் அவனும் அந்த கேம் வந்து நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே உள்ள ஒரு பேக்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் தன்னோட நண்பர், இந்த ஹீரோவோட நண்பரே வந்துட்டு இந்த கேமுக்குள்ள வந்து நிற்கிறது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ஒரு 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 அன்கோனா வந்துட்டு இங்க பதிஞ்சதும், அண்ட் அந்த சில பல பெயின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு உள்ள இன்க்ளூட் ஆகும். அதை பார்த்து நமக்கு வலிக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அண்ட் வந்துட்டு ஒரு நம்பிக்கை துரோகம் அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்குது. பட் அந்த சீசன்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வில்லன் கேங்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே அந்த ஒரு தான் கூட இருக்கிற ஒருத்தனுக்காக அந்த முதலாளி தன்னோட உயிரை விடுறது. ஸோ அது ஒன்று. அண்ட் வந்துட்டு அப்படியே கட் பண்ணா இங்கே ஒரு துரோகம் இருக்குன்னு சொன்னால. ஸோ அந்த கேமுக்குள்ள வந்துட்டு ஒரு பையன் வந்து ரொம்ப ஒரு பாவமா இருப்பான். அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு கடைசியில் பார்த்தா அவங்கள அப்படியே கை விட்டுருவான். ஸோ அது வந்துட்டு பண்றது. ஸோ சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா நம்மளை வந்துட்டு போட்டு ட்விஸ்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சில ஒரு வலியை தர்ற மாதிரி நம்ம அதை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, நம்ம அதை சொல்ல முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இட்ஸ் ஒரு வெப் சீரிஸ். அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் அப்படின்னு உள்ள ஒரு பெயின் கிரியேட் ஆகும். கேம்ல ஜெயிச்சுட்டு எதுக்காகடா திரும்பவும் இங்க வந்த? ஸோ அந்த பெயினை பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. வெப்சீரிஸை வந்துட்டு ஜாலியாக இருந்துருக்காட்டுப்பா ஐயப்பா அப்படின்ட்டு. பட் ஆனால் நமக்கு வந்துட்டு எனக்கான தோணுச்சு, நமக்குன்னா அப்படின்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு தோணுச்சு சம்டைம்ஸ் இது ரியலா இருந்தா எப்படி இருக்கும், ரியல் கேமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா நான் அந்த ஒரு நாளாக இருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எல்லாம் அப்படி தோணுச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்த மாதிரி தான். பட் செகண்ட் சீசன்ல வந்துட்டு கொஞ்சம் வேற விதமா லைக் எப்படின்னா வந்துட்டு அவங்க பிடிக்க போறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது மட்டும்தான், வேற இதில் பெருசா சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அண்டு நான் எல்லாம் இந்த கேம் எல்லாம் பார்த்து கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கு மேபி நல்ல பழக்கப்பட்ட கேம்ஸா இருக்கலாம். நமக்கான இது புதிய கேமா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்டுக்கே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. செகண்ட் தேர்டு வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அண்டு சில சீக்வன்ஸ் வந்துட்டு நான் ஒருத்தங்களை பிடிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 2 எபிசோட அப்படி பண்ணிட்டேன். கேம்ஸ் இல்லை 2 எபிசோடு அப்படியே போயிடும். ஸோ மற்றபடி இந்த எபிசோட் வந்துட்டு எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா வந்துட்டு ஹோல் ஆஃப் த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் இந்த ஸ்குவிட் கேம் பார்ட் 2 இட்ஸ் லைக் சீசன் 2 வந்துட்டு பார்க்கல அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. எனக்கு பிடிச்சது கண்டிப்பாக எனக்கு பிடிச்சது தான் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்ச அவசியம் கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் ரெக்வஸ்ட் இட், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சில இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் இருக்குது, இருந்தால் வந்துட்டு காதை பொத்திட்டு கண்ணை மூடிட்டு பார்க்க முடிஞ்சா பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ இது வந்துட்டு இந்த சீசன் 2க்கு வந்துட்டு சீசன் 3 மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 வரப்போகுது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. காய்ஸ், மீன் சந்திப்போம். பாய்.